அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவன் சேனல். இந்த வாரம் நம்ம திரையரங்கத்தில் பார்க்க போகிற படம் சமீபத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர ஒரு மலையாள படம் தான். இந்த படம் வந்து நஸ்ரியா நஸ்ரீன் அப்புறம் பாசில் ஜோசப் இவங்க நடிப்பில் எம்சி தான் இயக்கியிருக்காரு. மலையாளத்தை சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னா அவங்களுக்கு ஆட்சியே ஆள் இல்லை அந்த சொல்கிற அளவுக்கு இந்திய அளவில் மிக சிறந்த படங்கள்லாம் எடுப்பாங்க. ஒரு சின்ன நாட்டை வச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லராக இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக சீரியஸ் த்ரில்லராக வந்திருக்கிற சூக்ஷ்ம தர்ஷினி. அப்படின்னா ஒன்றும் இல்லை, மலையாளத்தில் வந்து அதோட அர்த்தம் என்னன்னா மைக்ரோஸ்கோப், அதாவது பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான அர்த்தம் வர மாதிரியான ஒரு கதைக்கெல்லாம் அது எதனால் வச்சாங்க, பேர் டைட்டில் ஏன் இப்படி வச்சாங்க சூக்ஷ்ம தர்ஷினின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அது இல்லாமல் இந்த படம் வந்து வசூல்லையும் நல்லா வாரி குமிச்சிட்டு வருது. நம்ம ஊர்லேயும் தமிழில் சப்டைட்டிலோட சாரி இங்கிலீஷ் சப்டைட்டில் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. சென்னையிலையும் நல்ல பரபரப்பான ஒரு நல்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு மேனுவல்ன்ற கேரக்டரில் பாசில் ஜோசப் வர்றாரு. அவர் வந்து ஒரு தொழிலதிபர், ஒரு கிரேஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேரில் ஒரு பேக்கரி நடத்திக்கிட்டு வர்றாரு. அவங்க அம்மாவுக்கு வந்து அல்சைமர் நோய் மாதிரி சித்தரிக்கப்படுறாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் நஸ்ரியா. அவங்க வந்து நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒரு கணவர், ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ரொம்ப ஆர்வம். இப்போ வந்து பூர்வீக வீட்டுக்கு குடி வந்திருக்கிற அம்மாவோட குடி வந்திருக்கிற பாசில் ஜோசப் மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவங்களுக்கு உண்மையிலேயே அல்சைமர் நோய் இருக்கா இல்லையா, அவர் ஒழுங்காக கவனிச்சிக்கிறாரா, ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள டவுட் இருந்துக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் நல்லா பேசி பழகிட்டு இருக்காரு பாசில் ஜோசப். இருந்தாலும் இவங்ககிட்ட கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே பழகுறாரு பாசில் ஜோசப்பு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட பாசில் ஜோசப்போட அம்மா 2 வாட்டி காணாமல் போயிடுறாங்க. இப்போ சந்தேகம் இன்னும் அதிகமாக வலுக்குது. அவங்க வந்து எங்கேயாவது காணாமல் போயிருக்கலாம், பாசில் ஜோசப் ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு சொல்லி டவுட்டை வந்து கொண்டு வராங்க. எதிர்பாராத விதமாக அவங்க திரும்ப வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலை நஸ்ரியா நஸ்ரீமுக்கு. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்தது, உண்மையிலேயே பாசில் ஜோசப் வந்து அவங்க அம்மா ஒழுங்காக பார்த்துக்கிறாரா, இல்லை அவரோட லைஃப்பில் இருக்க அந்த ட்விஸ்ட் என்ன, மர்மம் என்னன்றது அவங்களால யூகிக்கவே முடியாத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு. படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் வேறு மாதிரியான படம் நம்ம பார்த்தது எல்லாமே அதுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு வேறு மாதிரி போகும். அது நீங்கள் படம் பாருங்கள், சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ இப்போ கடைசியில் நஸ்ரியா ரசீம் இந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மர்மங்கள்லாம் கண்டுபிடிச்சி இப்போ என்ன பண்ணாங்க, இல்லை பாசில் ஜோசப் உண்மையிலேயே நல்லவரா, இல்லை அவர் கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது தான் படத்தோட ட்விஸ்டோட முடிகிற பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா 4 வருஷத்துக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்காங்க நஸ்ரியா நசீம். அவங்க ஏற்கனவே குறும்புத்தனமான நடிப்புக்கு பேர் பெற்றவங்க. ராஜாராணி மாதிரியான தமிழ் படங்களெல்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஜாலியான டைப்பு, ஒரு குடும்ப தலைவி மாதிரி அக்கம் பக்கம் நடக்கிறதெல்லாம் ஜாலியாக என்னென்ன நடக்குது கூர்ந்து கவனிக்கிறது, ஏதாவது சஸ்பிஷியஸாக இருந்தால் அதில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது, மைக்ரோஸ்கோப் கண்ணை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியான மைக்ரோபயாலஜி தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து பூத கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான கியூரியாசிட்டியில் இருக்குது. அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் அரட்டை அடிக்கிறதுன்னு சொல்லி ஜாலியாக நவரும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வேறு மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இறங்கி, இன்வெஸ்டிகேஷன் ஒன்றும் பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் அளவுக்குலாம் இல்லை. டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு குடும்ப தலைவி எப்படி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டவுன் டு எர்த்தாக கேரக்டரை சித்தரிச்சிருக்காங்க. அதுவே படத்துக்கு பாதி பலன்னு சொல்லலாம். மலையாளத்தில் வந்து உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போவாங்க. படம் பார்க்கும்போது நம்மளும் படத்தோட ட்ராவல் ஆகிற மாதிரியே இருக்கும். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு சொல்லலாம். நஸ்ரியா நசீம்னா பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஜெய 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 ஹே இந்த மாதிரி படத்தில் கவனம் ஈர்த்த மின்னல் முரளியான படத்தை இயக்குன ஜெய 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 ஹே படத்தோட ஹீரோ பாசில் ஜோசப். அவரை பற்றி சொல்லணும்னா நம்ம ஊரில் புரட்சி திலகம் பாக்கியராஜ் மாதிரியான பாக்கியராஜ் அவர்கள் லெஜெண்டரி நடிகர். அவர் மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் எடுத்து மலையாளத்தில் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி காமெடி கலந்த ஒரு தாய் குலங்கள் விரும்புகிறவங்க கேரக்டர் பண்ணிட்டு வரவருக்கு இதில் கொஞ்சம் கிரே ஷேட் கலந்த காமெடி கலந்த வித்தியாசமான கேரக்டர். அதையும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துலையும் அகைன் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு நடிப்பில். அவங்க 2 பேரும் தான் மெயின் ரோலு. நஸ்ரீமும் பாசில் ஜோசப் இவங்க 2 பேரும் ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்க்ரீன் இணையிறாங்க
மலையாள இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் இது. அது நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து அம்மா கேரக்டரில் வரவங்க கோட்டயம் ரமேஷ் அப்படின்னு பல ஏற்கனவே ஃபெமிலியரான முகங்கள், அறிமுகம் இல்லாத முகங்கள் எல்லாருமே அவங்க கேரக்டரை பொறுத்து அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. பிரம்மயுகத்து படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்த கிறிஸ்டோஃபர் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவரும் சிறப்பாகவே என்னோட படத்துக்கு தேவையான மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் நல்லாவே கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் வந்து 3 பேர் ஸ்க்ரீன் ப்ளே எழுதியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி திருஷ்யம் பாணியிலான ஒரு கிளைமேக்ஸில் எதிர்பாராத ட்விஸ்ட்டு நம்மளை வந்து கண்டிப்பாக சீட்டை த்ரில்லரை கொண்டு போகிறதுக்கு எம்சி சீத்தன் அவரும் ஒரு எழுத்தாளர் கூட 2 பேரை துணைக்கு வச்சுக்கிட்டு 3 பேர் சேர்ந்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே நல்ல டீட்டெயிலிங்காக எழுதியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே நம்மளை எந்த அளவுக்கு யூகிக்க முடியாத அளவுக்கு லாஜிக் இல்லாமல் யோசிக்க முடியாத அளவுக்கு பரபரப்பாக கொண்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு கடைசி 1/2 மணி நேரம் எதிர்பாராத நீங்கள் அது வரைக்கும் பார்த்த படத்தோட வேறு மாதிரி போகும் ட்விஸ்ட்டு. படம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும், சொன்னால் ரிவீல் ஆகிடும். இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. கொஞ்சம் ஒரு சில காட்சிகள்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக இருந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ட்விஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. அதுக்காக இப்போ கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு தோண வைக்குது. அது இல்லாமல் நஸ்ரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற மாதிரியே அடுத்த காட்சிகள்லாம் வச்ச மாதிரி தெரில. அவர் கேரளாலே இருக்க மாதிரி தான் இருக்குது. அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி சீனில் ஃபஸ்ட் ஆரம்பம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரியே தெரியல. இதுதான் சின்ன சின்ன குறைகளை பார்க்கப்படுது. படத்தோட ஓட்டத்தை இது எந்த அளவுலையும் குறைக்கல. படம் வந்து இப்போது இங்கிலீஷ் சப்டைட்டிலோட நம்ம ஊர்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாள படம் தான் இது. கண்டிப்பாக ஒரு மலையாள படங்கள் கண்டிப்பாக ஒரு மினிமமாக ஒரு நல்ல ஒரு தரமாக இருக்கும். இது ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான். திருஷ்யம் அளவுக்கு பரபரப்பாக கொண்டு போயிட்டு ட்விஸ்ட்லேயும் வந்து திருஷ்யம் அளவுக்கு கிளைமேக்ஸில் வந்து யூகிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து படத்தை ஜெயிக்க வச்சிட்டாங்க. இந்த வாரம் வந்த படங்களில் மலையாள படங்களில் சிறந்த படம்னு சொல்லக்கூடிய அளவில் நல்ல வசூலை குவிக்கிற படம். கண்டிப்பாக நம்மளோட வெர்டிக்ட் வந்து இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கு. ஜம்ஸ்கர் மூமெண்ட்ஸும் ஹாரர் படத்துக்கு உண்டான அந்த ஒரு த்ரில்லர் மூமெண்ட்ஸும் படத்தில் வேறு லெவலில் மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம் சேட்டன்ஸு. ஸோ சேட்டன்ஸ் அகைன் சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த வருஷமும். அகைன் இயர் முடிய போகுது. இந்த வருஷமும் அவங்களோட பங்களிப்பு கொடுத்துட்டாங்க. எப்படி மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரியான படங்களும் வேறு ஜேர்னலில் எடுத்து ஹிட்டு கொடுத்தாங்களோ அது மாதிரி இந்த படமும் ஷோர் ஹிட்டுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் வருஷம் எண்டில் வந்தாலும் ஒரு பட்டைய கலப்புற படமாக வந்திருக்கு. ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படம். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னாடி தெரிய பண்ணுங்கள். ஜாலியாக குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஜம்ஸ்கர் மூமெண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பயமுறுத்துற மாதிரிலாம் இருக்காது. சின்ன பசங்களும் பார்க்கலாம். அந்த அளவுக்கான ஜம்ஸ்கர் தான். பட் அது மிரட்டலாகவே இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பயந்து ரொம்ப நடுங்கிற அளவுக்கு இருக்காது. சின்ன மைல்டாக ஒரு ஜம்ஸ்கர் தான். ஸோ ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். நம்ம சைட்லேருந்து ஹைலி ஹைலி ரெக்கமெண்டட் படம். ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் ப்ளே, மிஸ்ட்ரி, இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர். அகைன் மலையாள இண்டஸ்ட்ரியில் நமக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மலையாள இண்டஸ்ட்ரிக்கு அந்த படத்தை கொடுத்த மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். வேறு ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.